கேர் எர்த் ட்ரஸ்ட் மூலமாகவும் நாட்லிஸ்ட் குரூப் மூலமாகவும் திருமதி ஜெயஸ்ரீ வெங்கடேசன் அவர்களும் அஞ்சனா வெங்கடேசன் அவர்களும் சேர்ந்து ஒரு ரிலீஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச், அதாவது காலநிலை மாற்றம் பற்றியும் அதில் நீர் ஏற்படும் பிரச்சனைகளை பற்றியும் அதற்கான தீர்வுகளும் அதற்கான தகவமைப்புகளை பற்றிய ஒரு ஆவணத்தை இன்று வெளியிட்டிருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் வெளியிட்டிருக்கிறோம். இது ஒரு முக்கியமான ஆவணம். இந்த ஆவணம் மூலமாக சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் நீர் பிரச்சனை மட்டுமல்ல வாழ்வாதாரங்களும் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றிய ஒரு காம்ப்ரிஹென்சிவ் டாக்குமெண்ட். அதாவது எல்லாமே தண்ணி பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல வாழ்வாதார பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல சுகாதார பிரச்சனையா இருக்கட்டும், அதை பற்றியெல்லாம் ஒரு முழுமையான ஒரு ஆவணத்தை இன்று அவங்க புத்தக வடிவமாக நாங்கள் இதை வெளியிட்டிருக்கிறோம். இது எதுக்காகனா இது மக்களுக்கான பயன்பெறும் ஒரு ஆவணமாக மட்டும் இல்ல, மக்களை பற்றிய ஒரு ஆவணம் தான் இது. நம்ம சென்னையை சுற்றி நமக்கு நிறைய நீர்நிலைகள் இருக்கின்றன. அதாவது அடையாறு இருக்கிறது, கூவமாறு இருக்கிறது, கொற்றலை ஆறு இருக்கிறது, செம்பரம்பாக்கம் ஏரி இருக்கிறது, புழல் இருக்கிறது, பூண்டி ஏரி இருக்கிறது, சோழாவரம் ஏரி இருக்கிறது, பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இருக்கிறது, அப்புறம் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பக்கிங்ஹாம் கால்வாய் இருக்கிறது. இத்தனை இருந்தும் ஏன் தண்ணீர் பிரச்சனை இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. இதைவிட அதிகமாக நமக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு மழை அளவை விட சென்னைக்கு அதிகமான மழை பெய்கிறது. இருந்தாலும் நம்மால் ஒரு சொட்டு தண்ணீரை கூட சேமிக்க முடியவில்லை. அதையெல்லாம் கடலுக்கு வீணாக செல்கின்றது. நமக்கு தேவை தமிழ்நாட்டுடைய, அதாவது சென்னையுடைய தண்ணீர் தேவை பார்த்தீங்கன்னா ஒரு 15 டிஎம்சி 17 டிஎம்சி 11 டிஎம்சி நம்மிடமே இருக்கிறது. இருந்தாலும் தண்ணீர் பிரச்சனை பூதாகாரமாக வெடித்திருக்கிறது. இதுக்கு தண்ணீர் பிரச்சனை இருந்ததுன்னா வெறும் குடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, எத்தனையோ வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுகின்றன என்பதை பற்றி எல்லாம் இந்த ஆவணத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். தண்ணீர் இல்லைன்னா இப்ப கிராமத்துல தண்ணீர் இல்லாதனால இங்க வந்திருக்காங்க. அர்பனைசேஷன் நம்ம பெருமையா சொல்லிக்கிறோம், ஆனா அது அர்பனைசேஷனே கிடையாது. காலநிலை அகதிகள் தான் சொல்லணும். ஏன்னா கிராமத்துல தண்ணீர் இல்லாம வாழ முடியாம அவங்கள சென்னைக்கு வந்திருக்கிறாங்கன்றதான் அர்த்தம். பாதி பேர், நிறைய எல்லாரும் சொல்ல மாட்டேன். அப்படி இருக்கும்பொழுது தண்ணீர் பிரச்சனை எப்படி நம்ம தீர்க்கிறது என்பதை பற்றி எல்லாம் இந்த ஆவணங்கள்ல சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஒரு ஆதாரமாகவோ ஒரு கைடன்ஸ் ஆகவோ ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு விஷயங்களை நாம தயார் செய்யும் போது இதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு எங்க வீடு கட்டுவது, எங்க பார்க் கட்டுவது, எங்க பில்டிங் கட்டுவது என்பதை பற்றியோ, இல்ல எந்த இடத்துல தெருக்களை போடணும், எந்த இடத்துல மரங்களை நடணும், எந்த இடத்துல பூங்காக்களை அமைக்கணும் என்பதை பற்றியெல்லாம் விரிவாக ஒரு ஆராய்ச்சி செய்து இதெல்லாம் இந்த ஆவணங்கள்லாம் வழிகாட்டியாக அமைந்திருக்கின்றது. இதெல்லாம் நாம் செய்தாலே சென்னைக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வு ஏற்படும். ஏன்னா இவ்வளவு நல்ல தண்ணீர் ஆதாரம் இருந்தும் நாம் தண்ணீர் பிரச்சனையிலாவும் அந்த வெள்ளத்தாலையும் வறட்சியாலையும் பாதிக்கப்படுகிறோம் என்றால் அதுக்கு நம்முடைய பிளானிங், நம்மளுடைய நாம் செய்யக்கூடிய அந்த திட்டங்கள் கொஞ்சம் இன்னும் சரியாக அமைய வேண்டும் என்பதை பற்றிய இந்த ஆவணம் தான். இதையெல்லாம் நம்ம மனதில் வைத்துக்கொண்டு அனைவரும் ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டும். அரசாங்கம் மட்டுமல்ல, என்ஜிஓக்கள் மட்டுமல்ல, தனியார் குடியிருப்புகளாக இருந்தாலும் சரி, தனி மனிதர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒன்றாக இணைந்து ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்பதை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சி நடந்தது. நன்றி. சென்னைக்கு கல்யாணம் இப்போ நீங்க முன்னமா கரெக்டாக என்ன பேசுறாங்க, எப்பவுமே அந்த மழை பெஞ்சு பாதிப்பு அடுத்த 2 மாதம் இருக்காங்க. அதனால நீங்க நல்லா விஷயக்காது இது கவர்மெண்ட் கிட்ட வளர்க்கணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லா என்ஜிஓக்குமே அந்த மழை பாதிப்பக்கம் கொஞ்ச நாள் செய்வாங்க, அதே மறந்துடுறாங்க. மீண்டும் அந்த வெள்ளம் வரும்போது எல்லாம் பண்ணி முடிச்சிடறாங்க. இப்போ இந்த நீங்க சொன்ன பேசும்போது நான் கவனிச்சு அந்த பயன்பெற மேட்டர் பேசும்போது இப்போ இந்த விஷயத்துல நீங்க கவர்மெண்ட் சொல்லணும்னால இருக்கும். ஏன்னா கண்டினியூ பிரச்சனை போடும்போது மட்டும்தான் அவங்களும் ஒரு மாற்றம் கொண்டு வர முடியும். என்ஜிஓக்கும் என்ன பண்ணுதுன்னா அந்த பாதிப்படைஞ்ச ஒரு 2 மந்த்ஸ் பேசுறாங்க, விட்டு போயிடுறாங்க. கவர்மெண்ட்டும் பண்ணுது. மீண்டும் ஒரு பாதிப்பு வரும்போது இதை பத்தி மறுபடியும் வைக்கிறாங்க, பூவமாறு கொக்கரையாங்க பேசிருக்கோம். ஏன் கண்டினியூ ப்ராசஸ் ஆயிடுது அப்படிங்கிறத எல்லாரும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அரசாங்கத்தை மட்டும் இல்ல, எல்லாருமே இதுக்கான முயற்சி எல்லாரும் எடுக்கிறதா செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் அது பத்தல அப்படின்றது அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அது பரவாயில்ல, பண்ணிட்டு தானே இருக்கோம், பண்ணுவாங்க கண்டிப்பா. நீங்க இப்ப எங்களுடைய கிட்டத்தட்ட ஜனவரி மாதத்துல இருந்து இதுதான் எங்களுடைய முதன்மையான கோரிக்கையாகவே இருந்திருக்கிறது. எங்களுடைய முன்னாள் தலைவர் அவர்களும் இதை பத்தி தான் பேசியிருக்காங்க. 30 ஏக்கர் பூங்கா இருந்தா எவ்வளவு மரம் இருக்கும்? சென்னையில உங்க வீட்டு பக்கத்துல ஒரு மரம் நட முடியுமா? இடம் கிடையாது. அந்த இடத்துல நீங்க நட முடியும். எத்தனை லட்சக்கணக்கான மரங்களை நட முடியும்? அதனால் எத்தனை பயன்கள் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா இல்லையா? கார்பன் பிரச்சனை எல்லாம் இருந்தா நம்ம அதை கொஞ்சம் சால்வ் பண்ணலாம். மழை வரும் இல்லையா?
மரம் இருந்தா மழை வரப்போகுது. அதுக்கப்புறம் மக்கள் வந்து அங்க குழந்தைங்க விளையாடுறாங்களோ இல்ல எக்ஸசைஸ் பண்றாங்களோ, பெரியவர்கள் நடப்பாங்க, மனதுக்கு வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூம்லயோ 4 ரூம்லயோ அடைஞ்சிட்டு இருக்கிறவங்க வெளியில உட்காந்து பேசுவாங்க. அவங்களுடைய மென்டல் டிப்ரெஷன்ல இருந்து உடம்பு ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். கண்டிப்பாக அவ்வளவு மரம் இருக்கும் பொழுது அந்த இடத்துல தண்ணி நல்லா இருக்கும். பெருங்குடியில பல்வேறு பூங்கா அமைக்கிறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. டைரக்டா வந்து நாங்க ஸ்பெசிஃபிக்கா டம்ப் யார்ட் பயோமைனிங் இதை அட்ரஸ் பண்ணல. பட் பள்ளிக்கரணை ஆஸ் அ மார்ஷ்லர் நாங்க பாஸ்ட் 20 years ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் அது RF டிக்ளேர் பண்றது, ஏன்னா இதே டீம் தான் எனக்கு தெரிஞ்சு, பாலாஜி சார் இது இல்லை. பட் ஸ்பெசிஃபிக்கா நாங்க பயோமைனிங் ஆர் சாலிட் வேஸ்ட் இது கன்சர்ன்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்ல அட்ரஸ் பண்ணி கார்பரேஷன்ல வந்து மேயர் அவர்களையும் அவருடைய நம்ம அங்க எல்லாரையுமே பார்த்து எத்தனையோ முறை கடிதங்கள் கொடுத்துருக்குறோம். நீங்களாம் கூட வந்து அங்க எங்களை பேட்டியெல்லாம் எடுத்துருக்கிறீங்க. ஏன்னா நாங்க இது வந்து அங்க அந்த டம்பியார்டா இருக்கிறது வேண்டாம், அப்புறம் அந்த குப்பை எரிக்கிறது வேண்டாம் போன்ற திட்டங்கள் எல்லாம் நாங்க எழுத்து மூலமாகவும் நிறைய விஷயங்களும் அவங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கோம். இல்லை, ஆக்சுவலி அதுதான் நான் ப்ரெசென்ட் பண்ணேன். பப்ளிக் நிறைய அவேர்னஸ் இருக்குன்னு. ஸோ நாங்கள் த்ரூ திஸ் ரிப்போர்ட் நாங்கள் சொல்ல வரும்போது அதுதான் லோக்கல் லெவலில் நிறைய நாலேஜ் இருக்கு அபவுட் சேஞ்சிங் சீசனும் காலநிலை மாற்றம். மேபி அந்த டேர்ம் ஒரு காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம்னு கேட்டால் அவங்களுக்கு அது அந்த டேர்மாக அது தெரியல. பட் ஒரு நடக்கிற ஒரு ஃபினாமினா கண்டிப்பாக நாலேஜ் இருக்குன்றது தான் நாங்கள் நம்புகிறோம். எங்கள் ரிசர்ச் எங்கள் சர்வேவும் அதுதான் சொல்லியிருக்கு. நீங்க நீங்க தான் கண்டிப்பா அது நாங்க we attempt to do that. பருவநிலை மாற்றத்தை பொறுத்து அரசாங்கமும் வந்து இதுக்குன்னு ஒரு 8 மிஷன்ஸ், மத்திய அரசுல வந்து 8 மிஷன் செய்யறாங்க, மாநில அரசும் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கும் எப்படி வந்து ஒரு வாட்டர் செக்யூரிட்டி, நமக்கு வந்து தண்ணி வந்து வெய்ய காலத்துல தண்ணி இல்லாம அவதிப்படவும் கூடாது, மழை காலத்துல வெள்ளத்தினாலேயும் அவதிப்படக்கூடாது. இந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து பருவநிலை மாற்றத்தினாலையும் வருகிறது. அவங்க அஞ்சனா பிரசன்டேஷன் போச்சே சொன்னாங்க, சிலது வந்து பருவநிலை மாற்றத்தினால வருது, சிலது வந்து மற்ற காரணங்கள்னாலே வருது, என்க்ரோச்மெண்ட் மற்ற காரணங்கள்னாலே வருது. இதெல்லாத்தையும் தீர்த்தோம்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு வாட்டர் செக்யூரிட்டி கிடைக்கும். பருவநிலை மாற்றத்துல பல்வேறு தாக்கங்கள் இருக்கு. அந்த தாக்கங்கள் எல்லாத்தையும் இதுல டீல் பண்ணல. அதுல வந்து எப்படி வந்து நம்முடைய கார்பன் டை ஆக்சைடு வெளியாகிறத வந்து குறைக்கணும். முக்கியமா வந்து பருவநிலை மாற்றத்துக்கு முக்கியமான காரணம் நம்ம இப்போ இந்த இடத்துல வந்து இவ்வளவு விளக்குகள் இருக்கு, எனர்ஜி செக்டர்ல இருந்து தான் ஒரு 61% GHG கேஸ் வருது. ஆனா அந்த தாக்கத்தை குறைக்கிறதுக்கு தான் நிறைய வழிகள் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து வந்துக்கூடிய விளக்குகள் எல்லாமும் அதிகமா மின்சாரத்தை நுகராம இருக்கக்கூடிய விளக்குகள். ஸோ அந்த மாதிரியான மின்சாரத்தை குறைக்கிறதுக்கு நம்ம இந்த எரிசக்தியை உபயோகப்படுத்துறது தவிர்க்க முடியாது. அதே சமயம் இப்போ சோலார் பவர் அதிகமாக இப்போ பாப்புலரைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான காரணங்கள்னால தான் நம்ம பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள முடியும். ஆனா இதுல வந்து இந்த அறிக்கையில வந்து முக்கியமா சொல்லியிருக்கிறது நம்முடைய வாட்டரை பொறுத்த வரைக்கும், வாட்டருக்கும் கிளைமேட் சேஞ்சுக்கும் உண்டான கனெக்ஷனை வந்து இந்த அறிக்கை கொண்டு வருது. இதுவரைக்கும் அதிகமா வாட்டரை பத்தி பருவநிலை மாற்றத்தினால ஏற்படக்கூடிய தாக்கத்தை பத்தி சொல்லல. அது மற்றவங்களை, ஏன்னா அதுல கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு வெளியே விடப்படுகிறது, அதை எப்படி தடுக்க முடியும், அதனால மரங்களை வளர்த்தோம்னா அது கார்பன் டை ஆக்சைடு உட்கொள்ளும் அப்படிங்கிறதுனால அந்த வகையில தான் அதிகமா இருக்காங்க. இதுல வந்து நம்ம வாட்டர் செக்யூரிட்டியை எப்படி மேம்படுத்த முடியும், அதுக்கு என்னென்ன செய்ய முடியும், அது மக்களுக்கு அதை வந்து 4 பேர் இடத்துல வந்து அவங்க வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில். அதுல இருந்து கிடைத்த தகவல்களையும் வச்சுக்கொண்டு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அறிக்கை.